என் தங்கப்பிள்ளையே, இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமை நாள். ஆக இந்த வாரத்தோடு புரட்டாசி மாதம் உனக்கு முடிவடையக்கூடிய நாள். இந்த நாளில் உன் தாயானவள் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், ஏது சொல்ல நினைக்கிறேன் என்பது எல்லாமுமே நீ நன்கு அறிந்திட்ட உண்மை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் சரியாக என் மூலமாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நாட்கள். இனி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நாட்கள் என்பதனை நீ மறக்காதே. இன்று புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி திங்கள் கிழமை என்பது. நீ நினைக்கலாம், அம்மா சனிக்கிழமையில்தானே பெருமாளை வழிபட வேண்டும், அப்படியானால் கடைசி சனிக்கிழமை முடிந்து விட்டதல்லவா, இந்த திங்கள் கிழமையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, கடைசி திங்கள் கிழமை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருமாளினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு உச்சபட்ச நாளாக உனக்கு இருக்கும். கடைசி வாரம் முழுமைக்குமே என் பிள்ளை நீ நினைத்ததை எல்லாம் அவரிடமிருந்து சாதித்து விட முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதை விட நமக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதுதான் முக்கியம். இந்த வாழ்க்கை நீ எப்படியெல்லாம் கடந்து வருகிறாய் என்பது முக்கியம். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயரை இன்று இரவுக்குள் நீ ஒரு முறை சொல்லிப்பார். உன்னை அறியாமலேயே உன் மனதிற்குள் பல சந்தோஷம் பிறக்கும். உன்னை அறியாமலே உன்னுடைய மனதிற்குள் பல தெளிவு பிறக்கும். உனக்கே உன்னை யார் என்று இந்த வாழ்க்கை அடையாளப்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு உன்னை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வைக்கும். நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ யோசிக்க பழகு. யார் தடுத்தாலும் நிற்காத ஒரு விஷயம் தெய்வம் கொடுப்பது என்பது. இதை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படியானால் உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பதை தடுப்பதற்கு மட்டும் யாருக்கு இங்கு அதிகாரம் இருக்கின்றது? நீ மனதார தெளிவாக இருந்து விட்டால் போதும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைத்துவிட்டு கண்களை கலக்கி கொண்டு நிற்காது. உனக்கென்ற தெய்வம் துணை இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா? எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நம் வசமாக்கிவிட நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி உனக்கானது என்பதனை நீ உணரும் நேரம். இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டிய நேரம். நீ எப்பொழுதும் போல எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நான் கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, பெருமாளை வழிபடுவதற்கும் அவரின் ஆசிகளை பெறுவதற்குமான கடைசி நாட்கள். இந்த திங்கள் கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்று வராகி அடித்துச் சொல்கின்றேன். நிச்சயமாக நடத்திவிட்டால் நீ என்ன செய்வாய்? உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்வாயா? என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றியே அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பை மட்டும்தான். நீ எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையை கடந்து சென்றிருக்கலாம், எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை கடக்க நினைத்திருக்கலாம். ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும். நீ உன் வாழ்க்கையில் உனக்கு மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் காயங்களை கொடுத்தவர்கள்தான் இதற்காக வருத்தப்பட வேண்டும். உன்னை போல ஒரு உறவை இழந்ததற்காக அவர்கள்தான் வருந்தி நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வெற்றி என்றும் வேட்கை என் பிள்ளை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் நிச்சயமாக உன் கண் முன்னால் தவிடுபொடியாகி செல்லும் என்பதனை மறக்காதே. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்று நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கை ஒன்றே உன் வாழ்க்கையின் வெற்றியின் ஆதாரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கவலையோ குழப்பமோ கலங்காதிரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையோடு எப்பொழுதுமே இணைந்திரு. உனக்கு மனதிற்குள் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது மனம் அங்குமிங்குமாக குழப்பமடைந்து கொண்டோ இருக்கிறது என்றால் உன் மனதை அமைதிப்படுத்து. வெளியே அமர்ந்து கொள். இயற்கையை ரசித்து பார். ஆடுகின்ற மரம்,
அங்கே அசைந்து ஓடுகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ ரசிக்க பழகு. அங்கே உன் மீது வந்து படுகின்ற வீசுகின்ற காற்றை நீ மனநிறைவோடு சுவாசிக்க பழகு. ஒவ்வொன்றையும் உணர்ந்து ரசித்து நாம் பழகிவிட்டோமானால் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே நம்மை விட்டு காணாமல் போகும். நாம் என்ன பிரச்சனையில் இப்பொழுது இருந்தோம், நாம் என்ன கஷ்டத்தில் சிக்கி தவித்தோம் என்று உனக்குள்ளேயே சில உணர்வுகள் தோன்றிவிடும். நாம் சரியாக இருக்கிறோம், நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். நிதானமாக இரு. நேரமாக தெளிந்து நிற்கும் நீரை போல நிலைமை சரியாகும். உன்னுடைய மனதும் அத்தோடு சேர்ந்து சரியாகிவிடும். இதுதான் இந்த வாழ்க்கை சொல்கின்ற யதார்த்தம். என் பிள்ளையே, கோவிலுக்கு செய்கின்ற தர்மத்தை விட, கோவிலுக்கு அள்ளி போடுகின்ற காணிக்கைகளை விட உண்மையான ஏழைகளுக்கு தர்மம் கொடு. உணவில்லாமல் தவிக்கின்ற மனிதர்களுக்கு உணவு கொடு. ஆனால் உண்மையில் நீ செய்கின்ற உதவி இல்லாதவர்களைத்தான் சேர வேண்டுமே தவிர நிச்சயமாக வேறு எந்த விஷயத்திற்குமாக அல்ல. எல்லாம் இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் செய்து நீ அவர்களினுடைய சூழ்நிலைகளை நீ அவமதிக்க கூடாது. என் பிள்ளையே, அது அவர்கள் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஏளனமாகவே நினைப்பார்கள். நீ செய்த உதவியை ஒருபோதும் அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். தேவைப்படுகின்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி, நீ பட்ட பாடுகள் போதும், நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும். எதையுமே விட்டுவிடாமல், எந்த சந்தர்ப்பத்தையும் தொலைத்து விடாமல் என் பிள்ளை நீ கலங்கி நின்று கொண்டிருப்பதை விட இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ யோசித்து அதை உனக்கு ஏற்றது போல மாற்றிவிட நீ தயாராகிவிடு. இந்த நேரம், இந்த நொடி உனக்கான நொடி. உன் வாழ்க்கையை நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கின்ற நொடி என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில விஷயங்களை நீ பின்பற்றினாயானால் உனக்கு கஷ்டமில்லாமல் இருக்கும். அதிகப்படியான அறிவுரைகளை கேட்காதே. அறிவுரைகளை கேட்டாலும் கூட தேவையானதை எடுத்துக்கொள், தேவையில்லாததை விட்டுவிடு. அதே நேரம் மற்றவர்களுக்கும் அறிவுரைகளை நீ வழங்காதே. என்னாலும் இன்னொருவரை சார்ந்தே இருக்க பழகாதே. தேவையில்லாமல் உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை இன்னொருவரிடம் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. நடப்பதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் சில நேரங்களில் நடப்பதுதான் நடக்கும். அதை ஒருபோதும் நம்மால் மாற்றிவிட முடியாது. அதிகமாக நீ உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாதே. ஒரு சிறிய விஷயம் சொன்னவுடன் அன்பை வெளிக்காட்ட நினைக்காதே. யாரும் நீ நினைப்பது போல இல்லை. அவரவர்களுக்கென்று குணங்கள் இருக்கின்றது. அதே போல என் பிள்ளை, எந்த ஒரு முடிவையுமே அவசரமாக எடுக்காதே. உன்னுடைய அவசரம் உன்னை ஆபத்தில் கொண்டு முடித்து வைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. அன்புக்காக யாரிடமும் அதிகமாக கெஞ்சாதே. உன்னுடைய அருமை கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களுக்கு தெரியும். இந்த ஒரு அன்பை இழந்ததற்காக அவர்கள் வருந்த வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இது போன்ற நிலைகளும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். மனிதனை இன்னமும் ஆழமாக நீ யாரென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மிக அதிகமாகவும் அர்த்தமில்லாத விஷயங்களுக்கும் சிரிப்பவர்கள் உள்ளுக்குள் எப்பொழுதுமே தனிமையிலேயே இருக்கக்கூடியவர்கள். இதுதான் உண்மை. எப்பொழுதுமே அர்த்தமில்லாத காரியங்களுக்காக ஒருவர் சிரிக்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம்தான், சுற்றி இருக்கின்ற யாருக்கும் சிரிப்பு வரவில்லை. ஆனால் ஒருவருக்கு மட்டும் சிரிப்பு வருகிறது என்றால் அவர் அதிகமாக தனிமையில் இருந்தவர் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதனால் இவர்களை எல்லாம் சிரிக்கிறார்கள் என்று பைத்தியம் பட்டம் கட்டிவிடுவார்கள். அதையெல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. அதிகமாக ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள். அவரினுடைய ஆழ்மனதில் அதிகமான சோகம் இருக்கிறது என்ற அர்த்தம். இதுபோல குறைவாக பேசினாலும் வேகமாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அவர் தன்னுடைய மனதில் இரகசியங்களை மறைக்கிறார் என்று அர்த்தம். என் பிள்ளையே, இப்படி ஒவ்வொரு மனிதரையும் உன்னால் ஆழமாக கணித்து விட முடியும். எளிதில் அழ முடியாதவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள். அசாதாரணமாக
சாப்பிடும் பழக்கமுடையவர்கள், எப்பொழுதுமே பதட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிறிய விஷயங்களுக்கே அழுபவர்கள், மென்மையான உள்ளம் கொண்டவர்கள். எதுவென்றாலும் பட்டென்று அவர்களுக்கு கண்ணீர் வந்துவிடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சீக்கிரம் கோபப்படுபவர்கள், ஆழ் மனதில் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இதுவெல்லாம் ஒருவரை நீ ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றால் உன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். எதுவுமே எளிதில் நடந்து விடுவதில்லை, எதுவுமே எளிதில் புரிந்து விடுவதும் இல்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நமக்கே சில நேரங்களில் ஆச்சரியங்களை கொடுக்கும். நமக்கே சில நேரங்களில் இவையெல்லாம் சரியான புரிதலை கொடுக்கும். எல்லா நிலையிலும் இது நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக யோசிக்கும் பொருட்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியானபடி எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நீ பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எப்பொழுதும் வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அந்த நேரம், அந்த நொடி உனக்குள் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் உண்மை என்று கடந்து போகும். பொய்யான விஷயங்களும் போலியான விஷயங்களும் உன் வாழ்க்கையை விட்டு நகர்ந்து போகும். உண்மைகள் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் உறக்கச் சொல்லும். நீ செய்த தவறுகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கே எடுத்துச் சொல்லும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்று இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் நேரம். உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். அம்மா எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நான் எடுத்துச் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் புரிந்ததா என் பிள்ளையே? இன்று திங்கள் கிழமை, புரட்டாசி மாதத்தின் கடைசி திங்கள் கிழமை. இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும். இவர் உன் வாழ்க்கையில் அதிகமான நெருக்கத்தை கொண்டவர். உனக்கு ஒரு சிறு கஷ்டம் என்றாலும் இவரைத்தான் நீ உடனே அழைப்பாய். அப்படி இவரை அழைக்கும் பொழுது இவர் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி யார் வரப்போகிறார், அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ அதிகமாக யோசிக்கும்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு உணர்வுகளை உனக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பெருமாளன்றி வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது அல்லது இந்த மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது கோவிந்தா நாராயணா என்று அவரின் நாமத்தை சொல்லிப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னாலேயே சட்டென்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பல அதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்காமல் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு வேண்டியதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலுமே உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வதை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நடந்துவிட்ட விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நல்லதொரு மாறுதலை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க எப்பொழுதுமே தயாராகிவிட்டேன். அம்மா சொன்ன விஷயம் இன்று உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்துவதை நீ எந்த நாளும் கண்டுகொள்வாய். உன் முன்னால் நான் இருக்கும் விஷயங்கள் சரியாக உனக்கு
தெளிவான புரிதலை கொடுக்கும் விஷயங்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி எந்த நேரம் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்கிறாயோ அது உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு பலமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ காரணங்களும் காரியங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இனி அத்தனையும் கடந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது எதிலிருந்தும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே. நான் இருந்து தருவதை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் நான் தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. இனி கலங்குவதற்கு அவசியமில்லை. துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டிய நேரம். தாயின் அரவணைப்போடு என் பிள்ளை மேலேறி வர வேண்டிய நேரம். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.